எல்லாம் அல்ல அருள் கடலா மகா கணபதி மற்றும் கிராம தெய்வங்கள் அமிர்தவல்லி சமேதாய அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் அமிர்தகடேஸ்வருடைய தனிப்பெருங்கருணையினாலே நமது நடராஜனுடைய தேன்மொழி தம்பதிகளுடைய 70ஆம் ஆண்டு சாந்தி, பீமரத சாந்தி என்பார். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து 6 விதமான முக்கிய சடங்குகளை செய்து கொள்ள வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுது. இந்த 6ல முதல் சடங்கு அப்படிங்கிறது கர்ணபூஷணம்னு சொல்லுவாங்க, காது குத்துறது. அது மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய முதல் சடங்கு. அது எப்ப குத்தணுங்கிறத தர்மசாஸ்திரம் எப்படி சொல்லுனா, குழந்தை பிறந்ததிலிருந்து 13 மாதங்களுக்குள்ள குத்தம் சொல்லணும். அதாவது ஒரு வருஷத்துல குலதெய்வத்துக்கு மொட்டை அடக்க போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அதையும் குத்திடணுங்கிறாங்க. நம்ம எப்போ குத்தி ரைட், நல்லது நடக்கட்டும். 2வது சடங்கு அப்படிங்கிறது விவாகம். விவாகம்னா திருமணம் செய்து கொள்ளும். 3வது ஷஷ்டி அப்த பூர்த்தி, 60 வருடங்கள் கழித்து செய்வது. இதே 60 வைத்தான், மெட்ரிக்ல 50 100 வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நடுவில் 60 தமிழ் வருடங்கள் 60 பிரபவ பவன்னு ஆரம்பித்து வருகிறதே. தான் பிறந்த வருடத்தை ஒரு ரவுண்டு வந்து பார்க்கிறான், ஒரு சுழற்சி வந்து பார்க்கிறான். அதனாலதான் பூர்த்தி என்றால் நிறைவு பெறுதல். அப்த பூர்த்தி, அப்தம்னா வருஷம், ஷஷ்டி 60 வருடங்கள் பூர்த்தி. இது 3வது பெரிய விழா. 4வது தான் இப்ப நம்ம செய்ய போறது பீமரத சாந்தி. 70ல இதை செய்ய சொல்றான். 70 69 முடிந்து 70 ஆரம்பத்திலிருந்து 72 வயசுக்குள்ள செய்து கொள்ளலாம் நல்லா. அடுத்தது 5வது சதாபிஷேகம். சதாபிஷேகம்ங்கிறது 80 வயசு பூர்த்திங்கிறது அர்த்தம் இல்லை. அது சரியான முழு சென்டென்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகஸ்ர பூர்ணிமா தரிசன சதாபிஷேகம். சகஸ்ரம் 1000, பூர்ணிமா பௌர்ணமி. 1000 பிறை கண்ட அற்புத நாயகர்னு தமிழ்ல சொல்றாங்க. அதுதான் 80 வயது முடிந்து அந்த பக்கம் ஒரு 8 மாதங்கள் போகணும். அப்பதான் சரியா 1000 பௌர்ணமி முடியும். 80ஆம் வயசுல செய்யறது இல்லை. 80 வயசு முடிந்து அதுக்கப்புறம் 8 மாதங்கள் கழித்து தான் செய்து கொள்ள வேண்டும். 1000 பௌர்ணமிகள் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் சதாபிஷேகம். இதற்கப்புறம் சதபூர்ணாபிஷேகம், சொர்ணாபிஷேகம், கனகாபிஷேகம் சொல்லுவாங்க. எல்லாம் 100 வயதுல செய்து கொள்வது. அதை 100 வயதுல செய்ய சொல்றது இல்லை, 120ல தான் செய்ய சொல்றது சாஸ்திரம். சாதாரணமா காலில் விழுகும் பொழுது தீர்காயுஷா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. தீர்காயுஷ்னா எவ்வளவு? தீர்காயுஷ்னா 120 வருடங்கள்னு இருக்கும். ஏன் 120? 60 வருடங்கள் 2 சுத்தம். அது இல்ல காரணம். தாம் பிறந்த திசையிலிருந்து அதே திசைக்கு திரும்பி வருகிறான் அவன். சூரிய தசை, சந்திர தசை, அங்காரகன், ராகு, அப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா கடைசியில சுக்கிர தசை 20ஓட 120 வருடங்கள் வரும். அதுதான் தீர்க்க ஆயுஷுங்கிறது. தீர்க்க ஆயுஷு இருக்கிறவங்க தான் சொர்ணாபிஷேகம் அப்பதான் செய்ய சொல்றாங்க. அது ரொம்ப ரேரா இருக்கிறதுனால அதை 100லயே, இன்னும் சொல்ல போனா 90 முடிந்தோடனே சொல்லி இந்த 6 விதமான சடங்குகளையும் நிச்சயமாக மனிதன் செய்து கொள்ள வேண்டும். இதுல எப்படியும் நம்ம 4 சாதாரணமா செய்து கொள்ளலாம். அதுல இப்ப நம்ம இருக்கிறது இந்த 4வது விழாவில் பீமரத சாந்தி. இந்த பீமரத சாந்தி அப்படிங்கிறதுல நிறைய உள்ள அர்த்தங்கள் இருக்கு. இதை அப்பப்போ பூஜைகள் பண்ணும்பொழுது ஒன்றொன்றா நான் சொல்லிக்கிட்டே வருகிறேன். இப்பொழுது நம்மளுடைய நடராஜன் மற்றும் தேன்மொழி அம்பிகையினுடைய பூர்ணமான அனுகிரகம், அவங்களுடைய குலக தெய்வத்தின் அனுகிரகத்தினால நடராஜன் தேன்மொழி தம்பதியினருக்கு இந்த பீமரத சாந்தியானது இன்று இப்பொழுது துவங்கி வேதிகை பூஜைகள் 2 காலங்களாக. இந்த முதல் காலத்துல சுவாமிகள் எல்லாத்தையும் இங்க வைத்திருக்கின்ற கும்பங்கள்ல ஆவாகனம் செய்யறது. இதற்கும்
64 கும்பங்கள் வைத்து செய்ய வேண்டும். 60வது சாந்தியில் செய்யாச்சுன்னா இதில் அது எல்லாத்தையும் தான் இதுலையும் சேர்த்து ஆவாகனம் கொண்டு வர போகிறோம். ஆனால் 16 சொம்புகளில் சேர்த்து கொண்டு வருவோம். எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு பிறந்த நட்சத்திரம், பிறந்த ராசி, பிறந்த லக்னம், பிறந்த யோகம், கரணம் எல்லாத்தையும் ஒரு கும்பத்தில் அதில் தனித்தனியாக கொண்டு வரும். அதே மாதிரி துவாதசா தனித்தனியா, 12 ராசிகளையும் தனித்தனியா, 27 நட்சத்திரங்களையும் தனித்தனியா, சப்த ரிஷிகள், 7 விதமான ரிஷிகள், சப்த சிரஞ்சீவிகள் எல்லாத்தையும் தனித்தனியாக கொண்டு வருவோம். இதில் ஒரே கும்பத்தில் எல்லாத்தையும் 16 கும்பங்கள் வைத்து அதில் என்றும் 16ஆக அவர்கள் ஆக வேண்டும் என்று எல்லாம் அல்ல யோகாம்பிகா சமித ஆத்மநாதீஸ்வரர், மகா கணபதி மற்றும் குல தெய்வங்களை வேண்டிக் கொண்டு தற்பொழுது மகா கணபதி பூஜை சங்கல்பத்துடன் இந்த பீமரத சாந்தியானது துவங்கப்பட உள்ளது. சுற்றத்தார்களும் கிராமத்தார்களும் வந்திருந்து இந்த பீமரத சாந்தியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்து பெரியவங்க அந்த தம்பதியினருக்கு ஆசீர்வாதம் செய்து ஆசிகள் கூறி, சின்னவங்களாக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட ஆசி பெற்று இந்த உலகத்தில் நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றைய வேண்டும்.